மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசாமான் கான் கமால் ஆகியோரை தங்கள் நாட்டுக்கு உடனே நாடு கடத்த வேண்டும் என்று வங்கதேச இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் இந்தியாவை கேட்டுக் கொண்டுள்ளார். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட இந்த நபர்களுக்கு அடைக்கலம் வழங்குவது நட்பற்ற நடத்தையின் கடுமையான செயலாகவும் நீதியை கேலிக்கு உள்ளாக்குவதாகவும் இருக்கும் என்று வங்கதேச இடைக்கால பிரதமரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். இந்த இரண்டு குற்றவாளிகளையும் வங்கதேச அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு இந்திய அரசை கேட்டுக்கொள்வதாகவும் முகமது யூனுஸ் கூறியுள்ளார். இவர்கள் இருவரையும் ஒப்படைப்பது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போது உள்ள பரஸ்பர ஒப்படைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் கடமை என்றும் பிரதமர் முகமது யூனுஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஷேக் ஹசீனா விஷயத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் கருத்து தெரிவித்துள்ள இந்தியா, ஒரு நெருங்கிய அண்டை நாடாக வங்கதேச மக்களின் நலன்களை காக்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அந்த உறுதியில் அமைதி, ஜனநாயகம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவை அடங்கும் என்றும், அந்த நோக்கத்திற்காக அனைத்து நட்பு நாடுகளோடும் இந்தியா எப்போதும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.